இப்ப எத்தனை பொண்டாட்டி உங்களுக்கு? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. ஆம்பளை இல்ல, நல்லா வீரத்தனமா உட்காருங்க. ஆம்பளை மாமா. எத்தனை பொண்டாட்டி? அப்பா நீங்க ரொம்ப புகழ்றீங்க. என்னம்மா பண்ணாரு உங்கள்ட்ட இந்த பையன்? கை போடுவார் இப்படி மாறு மேல. சார் இவனை என்ன பண்ண சார்? ஹலோ, இல்லைங்க. உங்க அம்மா மேல கையை போடுவீங்களா? பெத்த தாய் மாதிரி தெரியல உங்களை பார்த்தா? மனுஷனா நீங்க எல்லாம் வேலைக்கு போனேன் ஒரு டெக்ஸ்டைல் துணி கடையில். அப்போதான் வந்து எனக்கு செல்வங்கிற ஒருத்தர் கூட லவ் ஆச்சு 15 வயசுல. காதல் காதல் ஜஸ்ட் ஒரு 6 மாதம்தான் பழகணும். பேசுவான், பின்னாடியே வருவான், ஃபோன் நம்பர் வாங்கினான், ஃபோன் நம்பர் கொடுத்தோம், பேச ஆரம்பித்தேன். அதெல்லாம் வாழ்க்கைக்கு முன்னேறும். அது ஃபர்ஸ்ட் உருப்படும் நீங்க நினைக்கிறீங்க. அப்புறம் வந்து பின்னாடியே நைட்டெல்லாம் வந்து வீட்டில் வந்து விடுறது. நானும் எங்கள் அக்காவும் ஒரே கடையில் தான் வேலை செஞ்சோம். அவள் வரதை அவளை ஃப்ரெண்டில் அனுப்பிச்சிடுவேன், இல்லை நான் பின்னாடி லேட்டாக அப்படி போகிறது. ஒரு 2 வாட்டி சினிமாவுக்கு போயிருக்கேன். சினிமாவுக்கு போனேன், வெளியெல்லாம் போனேன்ல. நான் நல்லவனா தெரிஞ்சானா? எப்படி நல்லவனா தெரிஞ்சான். இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே. எனக்கு யாருமே எதுவுமே சொல்ல. எப்படி நல்லவனா தெரிஞ்சான்? அவனுக்கு எப்படி அவன் நல்லவன்னு தோணுச்சு? லவ் பண்றேன், உனதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். என் கூட வேலை செய்யற பொண்ணு எல்லாமே சொன்னாங்க, நல்ல பையனா இருக்காரு அந்த அண்ணன், லவ் பண்ணு, உன்னால நான் என்ன கலர் ட்ரெஸ் போடணும் அதே கலர் அவனும் ட்ரெஸ் போடுவான். எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? இது கூட பண்ணலனா லவ் பண்றதே வேஸ்ட்ரா. அந்த மாதிரிலாம் வந்து பின்னாடியே வந்து சுத்துவான். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னா நானும் லவ் பண்ணேன். பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். எங்க வீட்டு கேட்டாண்ட வந்து எட்டி தலையை போய் பார்த்துருந்தான். எட்டி பார்த்துருந்தாங்க, தலை தெரியுது அப்படின்னு பார்த்தா வெளியே வந்து நின்னேன். அப்போ என்கிட்ட ஃபோன் இல்லை, வெளியே வான்னா. இது சரிப்பட்டு வராது, இறங்கிற வேண்டியதான். ஃபுல் ட்ரிங்க்ல இருந்திருக்கான். எனக்கு அது ட்ரிங்க்ஸ் அவன் சாப்பிட்ருக்கான் கூட எனக்கு தெரியல. எனக்கு ஃபுல் ட்ரிங்க்ல இருந்திருக்கான். இந்த மாதிரி வந்து வா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னா. என்ன அப்படின்னு? வா நம்ம இன்னைக்கே ஓடி போயிடலாம். இல்ல நான் வரமாட்டேன், எங்க அம்மா திட்டுவாங்க அப்படின்னு சொன்னேன். போய் ட்ராக்ல போய் படுத்துட்டான். பட்டாரம் அந்த ட்ராக்ல போய் படுத்துட்டு நீ இல்லைன்னா நான் செத்துருவேன், இன்னைக்கு நைட் நம்ம போயே ஆகணும், ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து நீ எப்படியே கூட்டு போய் பாரு, அதை கல்யாணம் பண்ணி பாரு அப்படின்னு சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. பந்தயத்துக்கு நாங்க வரலாமா? தாராளமா. நீ வரையா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டான். அதுக்கப்புறம் நைட்டு போயிட்டோம், அப்படியே போயிட்டேன். எதுவுமே போனுக்கு எதுவுமே இல்லாம அப்படியே போயிட்டேன் அவன் கூடயே. சரி வாங்க போய் தான் பாப்போம். அவன் கையிலேயே ₹1, என் கையிலேயே ₹1. கையை வீசிட்டு தான் நானும் போனேன். வியாசர்பாடி பிரிட்ஜிலேயே போய் உட்காந்துட்டு இருந்தோம். அந்த பிரிட்ஜ் மேலேயே விடிய உட்காந்து இருந்தோம். அப்புறம் காலைல விடிஞ்ச உடனே அவனுக்கு போதை தெரிஞ்சிச்சு போல. இந்த மாதிரி வந்து நீ கிளம்பிடுறியா, எனக்கு பயமா இருக்கு, உங்க வீட்டுல உங்க அம்மா ஏதாச்சும் கேஸ் கொடுக்க போறாங்க, நீ கிளம்பிடு. ஒரு அந்தர் பல்ட்டி அப்படின்னா, என்ன நீ விளையாடுறியா, எங்க அம்மா போனா என்னை வெட்டி போட்டுருவாங்க, நான் போகவே மாட்டேன் அப்படின்னு. எங்க வந்து யாருக்கிட்ட மாட்டி விட்டுருக்கேன்? திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு பாம்பு கோயில் மாதிரி ஒண்ணு இருந்துச்சு. அந்த கோயில்ல கேட் எல்லாம் லாக் பண்ணிருந்தது. வெளியே படிக்கட்டுல உட்காந்து தாலி கட்டிட்டான். தாலி கட்டிட்டு எங்க போறதுன்னு தெரியல. எங்க அம்மா கேஸ் கொடுத்துட்டாங்க. அப்ப சொன்னா, என் மாமா வீடு இங்கதான் இருக்கு, போயிடலாம் நம்ம. சாயங்காலம் போனோம். நைட்டு சாப்பாடு எல்லாம் கொடுத்தாங்க. சின்ன காலா இருந்தாலும் நல்லா இருக்கடா, நல்லா தான் இருக்கு, சாப்பிடு. தங்க வச்சாங்க. நல்லவங்க மாதிரி சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு லாஸ்டா வந்து காலையில வந்துட்டாங்க எல்லாரும். எங்க அம்மா சொன்னாங்க, அப்படியே செத்து போட்டோம், இனிமேல் வரவே கூடாது, என் பொண்ணே தேவையில்லைன்னு சொல்லிட்டு எழுதி வாங்கிட்டாங்க. அப்படியா? இது கரெக்ட், எழுதி கொடு. அப்புறம் என்ன எழுதிய வச்சிருக்க? எழுதி வாங்கிட்டு வீட்டுக்கு என் மாமியார் வீட்டுக்கு கூட்டு போயிட்டு பயங்கரமா கொடுமைப்பட்டு இருந்தாங்க. அந்த கொடுமையை வாயால எப்படினே சொல்லலாம். போ கொஞ்ச நாள் வாழ்ந்தோம், ஒரு 2 மாசம் கூட இல்ல, ஒரு மாசம் ஒன்னா. 15 வயசு மாமியாருக்கு வாழ்ந்தோம். என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. அப்போ என் வீட்டுக்காரர் வந்து திருச்சிக்கு போயிட்டாரு, நான் மட்டும் தனியா இருந்தேன். அப்ப எங்க அக்கா வந்து பார்த்தா, அம்மாட்ட பேச. எங்க அக்கா அழுதுருக்கா, தங்கச்சி ரொம்ப முடியாம இருக்கா, பாக்குறதுக்கே பாவமா இருக்கு. இருக்காதா பின்னே சரின்னு சொல்லிட்டு எங்க அம்மா வந்து என் வீட்டுக்கார்ட்ட கேட்டு கூட்டு வந்துட்டாங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அப்போ அம்மா சொன்னாங்க, கல்யாணம் ஆகாத பொண்ணு ஒருத்தி இருக்கா, நீ வந்து இங்க தங்காத,
சரின்னு சொல்லிட்டு காலையில வருவான், என்னை பார்த்துட்டு போயிடுவான். போடாப்பா போய் நல்லபடியா போலங்க நம்ம வயலு. ஒரு 2 நாள் இந்த மாதிரி பண்ணிட்டு 3ஆவது நாள் வந்து கேட்டை சாத்திட்டாங்க. நான் நைட்டு இங்கே படுத்துக்கிறேன் சரின்னு சொல்லிட்டு ஒரு நைட்டு தான் என்ன ஆயிரப்போதுமா படுத்துக்கிட்டோமா அப்படின்னு சொன்னேன். ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். உங்க அக்கா கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகல. அப்போ கல்யாணம் ஆகல, எனக்கு தான் வச்சு. இப்போ கல்யாணம் ஆயிடுச்சா? என் வீட்டுக்கு தான் கல்யாணம் நினைச்சேன். சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? அப்போ குழந்தை நின்றுச்சு, எங்கள் வீட்டுக்கு போய் குழந்தை நின்றுச்சு. ஹாஸ்பிட்டலாக போவேன் நானும் எங்கள் அம்மாவும். இவன் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துருக்கான். அப்போ 2 பேரும் தொடர்பு ஆயிடுச்சு. ஓ அப்படியா விஷயம்? பக்கத்தில் எல்லாம் சொன்னாங்க, உன் பெரிய பொண்ணும் மருமகனும் செய்யறது சரியில்லை. நான் என்ன சொன்னாங்க, என் புருஷன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் அக்கா மேலே நம்பிக்கை இருக்கு. நம்பி அனுப்புனே. 3 மணிக்கு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஃபோன் வருது, அவனோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து விஷம் குடிச்சிட்டான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் துடிக்கிறத விட எங்க அக்காவுக்கு ரொம்ப துடிச்சிட்டு ஓடுறா. நீ என்ன வர்ற? நான் தானே வரணும், இது என்னோட சொந்த பிரச்சனை. என் வசனத்தை இவன் பேசிட்டு போறான். ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அழுவுறா, ஏன் குட்டி இந்த மாதிரி பண்ண, குட்டின்னு கூப்பிடுவாங்க, ஏன் குட்டி இந்த மாதிரி பண்ண அப்படின்னு. நீங்க இவ்வளவு எமோஷன் ஆகுற, நான் தான் அழுவணும், நீ எதுக்கு அழுவுற? இவன் என்ன ஓவர்டேக் பண்ணி போறான், நான் அதான சீன் சீக்வென்ஸ். எதுக்கு விஷம் குடிச்சேன், என்ன ஆச்சு? இல்ல நான் ஒரு பொண்ணு என்ன விரும்புது, நானும் விரும்புறேன். இப்ப கல்யாணம் பண்ணிட்டு 3 பேரும் ஒரே வீட்டுல இருக்கலாமா? என்ன சொன்னா, என்ன சொல்ற நீ? தெரிஞ்ச சொல்றியா தெரியாம சொல்ற? எந்த பொண்ணு அது? உங்க அக்கா தான். விட்டா கிறுக்கு நாச்சி வாங்கி போட்டுருக்கு. அக்கா கேட்கலையா நீ? ஆட்டோவில் போயிட்டோம் கேட்டேன் மேடம். நான் என்ன ஆச்சு, இந்த மாதிரி வந்து உன் பேரை தான் சொல்றாங்க. ஐயோ சத்தியமா எனக்கு தெரியாது, அந்த பயலுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை. இந்த விஷயம் எனக்கு தெரியாது. அவன் ஆசை வச்சிருந்தா நான் அந்த மாதிரிலாம் உனக்கு பண்ணுவேன், நான் அந்த மாதிரிலாம் துரோகம் பண்ண மாட்டேன். ஆனா நம்பர் தான் இல்லையான்னு தான் தெரியல. உடனே ஃப்ரெண்டுக்கு, வீட்டுக்காரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு, எங்க எங்க அக்காவையும் காணா அவனையும் காணா, உனக்கு தெரியாத 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. 2 பேரும் போட்டோவை எடுத்துட்டு போய் தெருவா கேட்டோம். அவங்க சொன்னாங்க, இந்த இதுலயே லாஸ்ட்ல போமா, லாஸ்ட்ல வந்து இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு சரின்னு சொல்லிட்டு போட்டோ வச்சு போனா, அவன் இவரோட துணியை எடுத்து தோச்சிட்டு உட்காந்துட்டு வரான். போன ஸ்பீட்ல எட்டி ஒண்ணு விட்ட. தங்கச்சி புருஷனை தம்பி மாதிரி தான் பார்த்திருப்ப, கரெக்டா? இல்ல அந்த மாதிரி தாட் வரல எனக்கு. அப்புறம் என்ன தாட் வந்தது? எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? அதாவது ஃப்ரெண்ட்லியா பேசி அப்படியே பேசி. சரி, எப்ப அந்த ஃப்ரெண்ட் மாதிரி கள்ளக்காதலாச்சு? கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க? தப்பு பண்ணல, இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம போயிட்டு கல்யாணம் பண்ணி. அது எப்படி திடீர்னு அக்காட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லுவான்? செருப்பால் அடிச்சிருக்கணும்ல. அது அனாவசியம். அப்ப நீ ஏன் ஓகே சொன்ன? ஏன் அதுக்கு ஒத்துழைச்ச? மைனர் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தானே. சரி ஒன்னா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டேன். ஒரு வீட்டுல போய் ஒன்னா இருந்தோம். ஒன்னா இருந்து எனக்கு அப்போ 5 மாசம் ஒன்னா இருந்தோம், ஒரே வீட்டுல இருந்தோம். என்னடி இது? ஒரு வீட்டுல தனியா இருந்தீங்களா 3 பேரும்? இல்ல 4 பேர் அம்மாவோட. ஓ, அம்மா இதுக்கு கூட்டணி. அது சரி, பெருசுங்களும் அந்த ஆட்டத்துல சேர்த்தியா? அப்புறம் என்ன எப்படி இருந்தது உங்க 3 பேரோட வாழ்க்கை? கேவலமா தான் இருந்துச்சு. அவரே சொல்றாரா? வெரி குட் வெரி குட், பிரில்லியன்ட். நீங்க எப்ப பிரெக்னன்ட் ஆனீங்க? இந்த வீட்டுல இருக்கும் போதா அதுக்கு முன்னாடியேவா? ஒன்னா இருக்கும் போதுதான். அப்ப குற்ற உணர்ச்சி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணறதுக்கு நல்லா இருந்தது. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? என்னையா உங்களதான் மாப்ள? உங்களை பார்த்தா ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு தோணுது. உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க தம்பி. நீங்க உட்காரமா நான் உட்கார மாட்டேன், அவ்வளவு மரியாதை எனக்கு உங்க மேல. நக்கல்யா அவனுக்கு. இப்ப எத்தனை பொண்டாட்டி உங்களுக்கு? அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. தலை குனிஞ்சு உட்கார்ந்துருக்கீங்க, ஆம்பளை இல்ல, நல்லா வீரத்தனமா உட்காருங்க. ஆம்பள மாமா. எத்தனை பொண்டாட்டி? அப்பா நீங்க ரொம்ப புகழ்றீங்க. பாரியா, புகழ்ச்சி பிடிக்காத ஆளியா? என்னதான் மனசுல நினைச்சிருக்கீங்க? உங்களுக்கு அக்கா இருக்காங்கல்ல, அம்மா மேல மரியாதை இருக்கா இல்லையா? அப்ப இந்த அம்மாவை பார்த்தா எப்படி தப்பா நடந்துக்கணும்னு தோணும்? என்னம்மா பண்ணாரு உங்கள்ட்ட இந்த பையன்? கை போடுவார் இப்படி மாறு மேல. சார் இவனை என்ன பண்ண சார்? ஹலோ, போடுவீங்களா உங்க அம்மா மேல? எனக்கு ஆத்திர அடங்கல.
ஹலோ, இல்லைங்க. உங்க அம்மா மேல கையை போடுவீங்களா? பெத்த தாய் மாதிரி தெரியல இவங்களை பார்த்தா. மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ அக்கா தங்கச்சி ஏமாத்தினது இது வேற டாக்டிக். முதல்ல தங்கச்சி, அப்புறம் அக்கா. யாரு சொல்லி கொடுத்தாங்க இதெல்லாம்? எப்படி நடந்தது இது சொல்லுங்க. யார் ஆசைப்பட்டீங்க? இவங்களையா அவங்களையா? கண்மணியா கத்திச்சவா. எனக்கு எப்படிதான் உங்களால இப்படி எல்லாம் பண்ண முடிஞ்சதுன்னு தெரியணும். சாரி ஏன்பா என்கிட்ட சொல்ற? என்ன சாரி பாவட அன்றாருங்க. சரி, அதே கேள்வி நான் உங்ககிட்ட கேக்குறேன். இந்த பொண்ணுக்கு குழந்தைய கொடுத்துட்டு அந்த பொண்ணோட பழகும் போது ஒரு குற்ற உணர்ச்சி இருந்ததா அவனுக்குள்ள? இல்லைங்க. இல்ல இல்ல. இப்ப இடுப்பு உடைஞ்சு போச்சு, அதனால ஒண்ணுமே முடியல. இடுப்பு நல்லா இருந்தா இன்னும் 2 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிருக்கலாம். இவ்ளோ பெரிய அநியாயம் பண்ணிட்டு எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல சொல்றீங்களே, நான் என்ன சொல்றது? நான் பண்ண தப்பு தான் மேடம். வந்து யாரும் தம்பி, நீ பண்ண தப்புதான்னு எல்லாருக்கும் தெரியும். முடிஞ்சு போச்சியா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. மனசால நீ சொன்னது ஓகே. அவனுக்கு அந்த பையன் மேல உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இல்ல. இன்னொரு திருமணத்துக்கு நீ தயாராயிட்ட. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. இனிமையாச்சும் குழந்தை முன்னாடி தப்பான விஷயங்கள் பேசாத. இனிமையாச்சும் நல்லபடியா வாழ பாருங்க. சரியா? ஏதாவது ஆலோசனை வேணும்னா கூப்பிடுங்க. சரியா? கிளம்புங்க. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா.